உங்கள் லைஃப்பில் இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்னைக்காவது கிடச்சிருக்கா? ஒருத்தங்க தப்பு பண்ணிவிட்டு உங்கள் முன்னாடி ரொம்ப கம்பீரமாக தெளிவாக அசிங்கமாக பேசிக்கிட்டு நான் தான் பெரிய ஆள்னு காட்டிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய நேரத்தில் பதிலும் சொல்லாமல் அந்த கோபத்தையும் வெளிக்காட்டாமல் கண்ணீரோடு என்னைக்காவது நின்றுருக்கீங்களா? அப்போ இந்த நிமிஷம் உங்களுக்கு மனசில் என்னெல்லாம் ஓடும் யோசிச்சு பாருங்களேன். நான் தப்பே பண்ணலடா, நான் ஏன்டா அழுகிறேன் தோணுமா இல்லையா? ஆனால் அந்த கேள்விக்கும் பதில் நம்ம தேடிக்கிட்டே தான் இருப்போம். ஆனால் இது எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்லட்டுமா? ஏன்னா நானும் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். நம்ம எல்லோரும் முன்னாடி அந்த கண்ணீரை விடுறது இல்லைங்க. நம்ம உண்மையாக அன்பு வச்சுருப்போம், இல்லை அவங்க கூட கொஞ்சமாவது அன்போடு பழகியிருப்போம். ஸோ நம்ம அன்பை அவங்க புரிஞ்சுக்காமல் நம்மளை இப்படி கஷ்டப்படுத்திட்டாங்களே அந்த நிமிஷம் மூளை அவ்வளோதான் யோசிக்குமே தவிர நம்ம தப்பு பண்ணலை, இந்த இடத்துல நம்ம கம்பீரமாக பேசணும் அப்படிங்கிற விஷயத்த மூளை யோசிக்கவே யோசிக்காது. அது நம்மளை மாதிரி ஒரு சில முட்டாள்கள் அப்படி தான். அன்புக்கு அடிமையிடுவோமா? நம்ம அன்பை கரெக்டாக பயன்படுத்துகிறவங்க என்ன செஞ்சுருவாங்க, அவங்க தேவைக்கு நம்மளை ஆட்டி படைச்சி நம்ம தப்பே செய்யலைனாலும் அந்த தப்பை நீ தான் பண்ண நம்மளே நம்ப வச்சு அழுக வச்சுருவாங்க. அவங்க முன்னாடி அழுகிறதுனால நம்ம கோலம் இல்லை, நம்ம அன்பை ஏமாத்துனதுனால அவங்க தான் முட்டாள். ஸோ அதை நினச்சலாம் ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. கண்ணீரும் ரொம்ப வேல்யூவானது தான். அது உங்கள் அன்பால் வெளியே வருதுன்னா அது ரொம்ப ரொம்ப மதிப்பு மிக்கது. அதை மதிப்பு தெரியாதவங்க தான் வருத்தப்படணுமே தவிர நீங்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கம்பீரமாக போங்க.